முதலில் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். கடந்த 2 நாட்களாக நான் எந்த ஒரு காணொளிகளும் பதிவிடவில்லை. இந்த என்னுடைய பதிவுகளில் ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருந்த விடயம், இந்த காலநிலை சீர்கேட்டால், குறிப்பாக இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் என்னாலான உதவிகளை செய்ய போகின்றேன். என்னுடன் இணைந்து செய்ய விரும்புபவர்கள் நிச்சயமாக தொடர்பு கொள்ளலாம். அதே சமயம் உதவி தேவைப்படுபவர்களும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லி, ஆகவே தற்பொழுது நான் மன்னிப்பு கேட்டது இந்த காணொளி போடாததற்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, இந்த கடந்த 2 நாட்களும் நான் காணொளி போடாததற்கு காரணம் என்ன அப்படின்னால், கடுமையான காய்ச்சல் மற்றும் இருமல் காரணமாக என்னால் எந்த ஒரு காணொளிகளையுமே பதிவு செய்ய முடியாமல் இருந்தது. இதற்கிடையில் நேற்றைய முந்தைய தினமும் அல்லது அதற்கு முன்னைய தினமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏகப்பட்ட தொலைபேசி அழைப்புகள் எனக்கு வந்திருந்தது. குறிப்பாக உதவிகள் கேட்டு எடுத்தவர்களும் நிறைய பேர், அதே சமயம் உதவிகள் செய்ய இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி எடுத்தவர்களும் நிறைய பேர். ஆனால் எவரினுடைய அழைப்புகளுக்கும் என்னால் பதில் கொடுக்க முடியவில்லை. காரணம், என்னுடைய உடல் சுகயீனம் காரணமாக என்னால் யாருக்குமே பதிலளிக்க முடியவில்லை. இப்பொழுதும் கூட தொடர்ச்சியாக பேசுவதுன்றது நிச்சயமாக கொஞ்சம் சிரமம்தான். இருந்தாலும் முயற்சி செய்து நான் கொஞ்சம் நேரம் எடுத்து நான் பேசுகின்றேன். இந்த நேரத்தில் நிறைய பேரினுடைய அழைப்புகளை பார்க்கின்ற பொழுது பல தடவைகள் நீங்கள் முயற்சி செய்திருக்கின்றீர்கள். ஆனால் எனக்கு அதனை உரிய நேரத்தில் உங்களுக்கு பதிலளிக்க முடியவில்லை. ஆகவே ஒருவேளை நீங்கள் உதவிக்காக எடுத்தவர்களாக இருந்தால் உங்களினுடைய நிலைமை என்னால் புரிந்து கொள்ள முடியும். ஏதோ ஒரு இயக்கத்தில் ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் என்கின்ற எண்ணத்திலே நீங்கள் எடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆனால் அதுக்கு நான் பதில் தரவில்லை என்றது நிச்சயமாகவே எனக்கு மன வருத்தமாக இருக்கின்றது. அதனால்தான் எனக்கு தொலைபேசி அழைப்புகள் எடுத்து நான் பதிலளிக்காதவர்களும் அனைவருக்குமே என்னுடைய சிரம் தாழ்ந்த மன்னிப்புகளை நான் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கின்றேன். அதே சமயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவரைக்கும் சிறப்பாகவே அந்த பணிகள் சென்று கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நான் இப்போது தற்பொழுது கொழும்பிலே நிற்கின்றேன். கொழும்பிலிருந்து நிறைய பேர் என்னுடைய உதவிக்காக நீங்கள் அழைப்படுத்திருந்தீர்கள், உதவி தேவை அப்படி என்று சொல்லி. ஆகவே அவர்களும் திங்கட்கிழமையே உங்களுக்கான உதவிகள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு நீங்கள் எண்ணி இருப்பீர்கள். ஆனால் நான் கொழும்பு வந்ததிலிருந்து தான் எனக்கு உடல் சுகயீனம் ஆனது. அதன் காரணமாகத்தான் என்னால் எதையுமே செய்ய முடியாமல் இருந்தது. ஆகவே நீங்களுமே அழைப்படுத்திருப்பீர்கள், என்னால் பதிலளிக்க முடியாமல் போய்விட்டது. தற்பொழுதுதான் ஒவ்வொருத்தருக்கும் நான் பதிலளித்துக் கொண்டு வருகின்றேன். முடிந்தளவு தற்பொழுது குறுஞ்செய்திகளுக்கு நான் பதிலளித்துக் கொண்டிருக்கின்றேன். தொலைபேசி அழைப்புகளாக வந்தவர்களுக்கு இனிமேல் தான் நான் ஒவ்வொருத்தராக அழைத்து அவர்களுடன் நான் கலந்துரையாடப் போகின்றேன். ஆகவே இந்த கொழும்பில் இருந்து தொலைபேசி அழைப்படுத்தவர்களுக்கு நாளைய தினம் நான் அந்த உதவியை நான் உங்களுக்கு கொண்டு தரக்கூடியதாக இருக்கும். ஆகவே இவ்வளவு நாட்கள் உங்களுக்கு பதில் தராமல் முடியாமல் போனதுக்கு என்னுடைய மீண்டுமான ஒரு மன்னிப்பை நான் கேட்டுக்கொள்கின்றேன். இதற்கிடையிலே என்ன நடந்திருக்கின்றது, எத்தனை பேருக்கு உதவி செய்திருக்கின்றோம், யார் யார் உதவிகள் செய்திருக்கின்றார்கள் என்கின்ற எல்லா விபரங்களையும் நிச்சயமாக நான் மிக விரைவிலேயே எல்லாவற்றையும் முடித்துவிட்டு நான் அந்த விபரங்களை உங்களுக்காக தருவேன். இதற்கிடையிலே இந்த ஒரு தகவலுக்கு அப்பால் நான் இந்த காணொலியில் பேச இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்றது, தற்பொழுது இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒவ்வொருத்தரும் தங்களாலான உதவிகளை செய்கின்றார்கள். இதற்கிடையிலே அரசாங்கமும் கூட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 25,000 ரூபாயை வழங்குவதாக ஒரு அறிவிப்பு ஒன்றை அறிவித்திருந்தார்கள். அதன் பின்னராக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அது சார்ந்து அந்த 25,000 ரூபாயை சார்ந்து பல பிரச்சனைகள் தற்பொழுது வெளிவந்த வண்ணமாக இருக்கின்றன. ஒரு பக்கம் கிராம சேவையாளர்கள் பாராபட்சமாக செயற்படுகின்றார்கள். அதாவது ஒரு சிலருக்கு கொடுக்கின்றார்கள், உண்மையிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கவில்லை என்கின்ற பலவாறான குற்றச்சாட்டுகள் என்றதையும் தாண்டி நிறைய பேர் தற்பொழுது இந்த உதவி செய்வதை பார்த்து, எல்லாருமே உதவி செய்கின்றார்கள் என்றதை பார்த்து மனம் நெகிழ்ந்த ஒரு விடயம் என்றது, இவ்வளவு மனிதாபிமானம் உள்ள மனிதர்கள் நம் நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான். ஆனால் இதற்கு நடுவிலே இப்படியானவர்களும் வாழ்கின்றார்கள். இந்த ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தியுமா நீங்கள் காசு உழைப்பீர்கள் என்கின்ற ஒரு விடயம் எண்ணக்கூடிய அளவிற்கு சில சம்பவங்கள் நடந்திருக்கின்றது. ஆகவே எல்லாவற்றையும் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம். நிச்சயமாக மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு விடயத்தை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். ஆகவே என்ன அப்படின்றத இந்த காணொலியில் விரிவாகவே பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.
குறிப்பிட்ட இந்த ஒரு விடயம் தொடர்பான விரிவான தகவல் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அண்மையிலே எனக்கும் ஒரு தொலைபேசி அழைப்பு வந்திருந்தது. என்ன அப்படின்னா, குறிப்பிட்ட ஒரு கிராம சேவையாளர் பிரிவு, அதனுடைய பெயர் விவரங்களை நான் குறிப்பிட விரும்பவில்லை, ஏனென்றால் அதற்கான ஆதாரம் என்னிடம் இல்லை. இந்த நிலைமையில் அங்கிருந்து அந்த பிரதேசத்தை சேர்ந்த ஒரு நபர் எனக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்து சொல்லியிருந்தார். எங்களுடைய கிராமத்திலே எல்லாரும் ஒரே அளவாகத்தான் பாதிக்கப்பட்டோம். அதாவது என்னுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய நபருக்கு 25,000 ரூபாயை கிராம சேவையாளர் அவர்கள் வழங்கி இருக்கின்றார். ஆனால் எனக்கு அவர் வழங்கவில்லை. தங்களினுடைய பெயரை நிராகரிக்கின்றார். நாங்கள் கேட்ட போதும் அதற்கான பதில் இல்லை என்கின்ற மாதிரியாக சொல்லியிருந்தார். நான் அவருக்கு சொன்ன விடயம் அதுதான். அதாவது உண்மையாகவே நீங்கள் எல்லாருமே ஒரே அளவாக பாதிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அவருமே உங்கள் அளவுக்கு தான் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். ஆனால் அவருக்கு அந்த பணம் செல்கின்றது உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் அதற்கான ஒரு முறைப்பாடுகளை செய்து கொள்ளலாம். அதற்கான ஆதாரங்கள் இருப்பின் சரியாக அது உங்களுக்கு திட்டவட்டமாக தெரிந்தால். ஏனென்றால் ஒரு நபர் தொலைபேசி ஊடாக சொல்லுவதை நான் ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொண்டு அந்த தகவலை இலகுவாக பகிர்ந்து கொள்ள முடியாது. சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனை சொல்ல வேண்டாம், இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் அது சரியென்று படுகின்ற சமயத்தில் அதை நாங்கள் ஒரு விழிப்புணர்வுக்காக பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் சரியான ஆதாரங்கள் இல்லாமல் ஒரு அரசு பணியாளர் மீது நாங்கள் குற்றம் சாட்ட முடியாது. ஆனால் நான் அவருக்கு சொன்னது இது சார்ந்து நீங்கள் முறைப்பாடுகளை செய்து கொள்ளுங்கள், உங்களுக்கு சரியான ஆதாரங்கள் இருப்பின் என்கின்ற அந்த ஒரு விடயத்தை நான் அவருக்கு சொல்லியிருந்தேன். அதனை கடந்து தற்பொழுது பார்க்கின்ற பொழுது ஏகப்பட்ட செய்திகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது ஒரு 16 வயதான சிறுவன் முறைப்பாடு ஒன்றை செய்திருக்கின்றார். மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலே இவ்வாறான 25,000 ரூபாய் பணத்திற்கு தங்களுக்கு கிடைக்கவில்லை என்கின்றது போல ஒரு முறைப்பாடு ஒன்றினை செய்திருக்கின்றார். இதற்கு நடுவிலே தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏகப்பட்ட குளறுபடிகள் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மலையக பகுதியில் உங்களுக்கு தெரியும், நிறைய மக்கள் தங்களுடைய வீடுகளை முழுமையாகவும் பகுதியளவாகவும் இழந்திருக்கிறார்கள். அதாவது மீண்டும் வசிக்க முடியாத நிலை. ஒரு சொந்த வீடு கட்டுவதென்றது இன்றைக்கு நிறைய பேருக்கு பெரிய ஒரு கனவாக இருக்கின்றது. அதற்கு எத்தனை ஆண்டுகள் தேவை, சிறுக சிறுக சேமிக்கின்ற பணத்தை ஒட்டுமொத்தமாக கொட்டி அந்த வீட்டினை கட்டுவார்கள். ஆகவே அதனை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு எவ்வளவு காலம் தேவைப்படும் என்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுவரைக்கும் நிச்சயமாக அவர்கள் தங்குவதற்கு ஒரு வாடகை வீடு, ஒரு தற்காலிக வீடு தேவைப்படும். ஆகவே இன்றைக்கு நிறைய பேர், நான் உட்பட நிறைய பேர் இன்றைக்கு நாங்கள் வாடகை வீட்டிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஒருவருக்கு ஒரு நிரந்தரமான வீட்டை கட்டுவதுன்றது பெரிய ஒரு கனவு. இதற்கிடையிலே தற்காலிகமாக தங்க வேண்டும் என்கின்ற சமயத்திலே ஒரு சரியான ஒரு தொகைக்கு அந்த வீட்டினை வாடகைக்கு பெற்று அந்த வாடகை பணத்தையும் செலுத்தி கொண்டு அந்த வீட்டிலே இருக்க வேண்டும் என்றது தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே பெரிய ஒரு சவால். இந்த நிலைமைகளுக்குள்ள இந்த ஒரு சூழ்நிலையை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு பலர் ஒரு மனிதாபிமானமற்ற செயலை செய்கின்றார்கள் என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்படுகின்றது. என்ன அப்படின்னா, கொத்மலை போன்ற பகுதிகளில் ஒரு சிலர் வெறும் 25,000 ரூபாய்க்கும் உட்பட்ட ஒரு பெறுமதியிலே செல்லக்கூடிய அந்த வீடுகளுக்கு 35,000 ரூபாய்க்கும் அதிகமான தொகையை வைத்து வீட்டினை வாடகைக்கு கொடுக்கின்றார்கள். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், வீட்டினை வாடகைக்கு பெறுகின்ற சமயத்திலே குறைந்தது ஒரு 3 மாத வாடகையாவது முற்பணமாக கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த உரிமையாளர்கள் சொல்லுகின்ற பணத்தை முற்பண தொகையாக கொடுக்க வேண்டும். இதற்கிடையில இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைமையில மக்கள் அவ்வளவு பெரிய தொகைக்கு எங்கே செல்வார்கள்? மாசம் மாசம் அந்த வாடகையை கட்டி எவ்வாறு இருப்பார்கள் என்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இதற்கு நடுவிலே பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினரான ஹர்ஷடி சில்வா அவர்கள் வலப்பனை பகுதிக்கான ஆய்வு சுற்றுப்பயணத்தின் பின்னராக கண்டி பகுதியிலே வைத்து ஊடகவியலாளர்களுக்கு தகவல் தெரிவிக்கின்ற பொழுதுதான் அவர் இந்த விடயத்தினை சுட்டி காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அரசாங்கத்துக்கும் வலியுறுத்தி இருக்கின்றார். ஏனென்றால் நிச்சயமாக இவ்வாறாக பலர் செய்வதென்றது ஒரு மனிதாபிமானமற்ற செயலாகத்தான் பார்க்க முடியும். காரணம், இந்த நேரத்தில் சில பேர், அதாவது ஒரு சில விடயங்கள் சொல்லலாம். என்ன அப்படின்னா, அந்த டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவார்கள் இல்லையா, ஒரு பொருளுக்கான அந்த சந்தையிலே அந்த பொருளுக்கான டிமாண்ட் அதிகரிக்கின்ற பொழுது அந்த பொருளுக்கான விலையும் ஏற்றப்படும். அது தேவை என்கின்ற சமயத்திலே கட்டாயம் அதனை கொள்வனவு செய்தே தான் ஆக வேண்டும் என்கின்ற சமயத்திலே குறிப்பிட்ட காலப்பகுதிகளில் அந்த பொருளுக்கான டிமாண்ட் அதிகரிக்கும். அதே மாதிரியாக தற்பொழுது மக்களுக்கு வீடு தேவை. அதாவது என்னதான் வேண்டாம் என்று இருந்தாலும் தங்களுடைய குழந்தைகளை உறங்க செய்வதற்காகவோ ஒரு சற்று நேரம் ஓய்வெடுக்கிறதுக்காகவோ சரி, அவர்களுக்கு வீடு என்றது அத்தியாவசியமான ஒரு தேவை.
அப்படி இருக்கின்ற பொழுது இவர்கள் அந்த வீட்டு வாடகையை உயர்த்தினாலும் மக்கள் என்ன பாடுபடினும் அந்த வீட்டினை அவர்கள் வாடகைக்கு பெற்றுக்கொண்டேதான் ஆக வேண்டும். ஆகவே இவ்வாறு ஒரு சிலர் திடீரென அந்த வாடகையை உயர்த்தி அந்த மக்களை அந்த வீடுகளில் அமர்த்துவதென்றது நிச்சயமாக மனிதாபிமானமற்ற செயல். இதனை தடுக்க முடியுமா என்று கேட்டால் இதற்கான பதில் நிச்சயமாக இல்லை. ஆனால் இதற்கான ஒரே வழிமுறை என்றது அரசாங்கம் இதற்கான ஒரு நடவடிக்கை உடனடியாக எடுத்துக்கொள்வதுதான். தற்பொழுது இந்த வீடுகள் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களுக்கான ஒரு மாற்று வழியை அரசாங்கம் தான் கொடுக்க வேண்டும். அவர்கள் உடனடியாகவே இது சார்ந்து சிந்திக்க வேண்டும், செயற்பட வேண்டும் என்கின்றதுக்காகத்தான் இந்த ஒரு காணொலியை நான் உங்களுக்கு பதிவேற்றி கொண்டிருக்கின்றேன். காரணம், உங்களால் முடிந்தது, அதாவது ஒருவேளை உங்களிடம் வெளிநாட்டில் இருப்பவர்கள் இங்கே நீங்கள் உங்களுடைய வீடுகளை வைத்திருக்கலாம், நீங்கள் அங்கே வசித்துக் கொண்டிருக்கலாம். ஆகவே அவ்வாறான இடங்கள்ல தங்க வைக்கலாம், பாதிக்கப்பட்ட மக்களை தங்க வைக்கலாம். ஆகவே முடிந்தளவு இந்த ஒரு கால பகுதிகளில் உங்களாலான உதவிகளை செய்யுங்கள். அது ஒரு மனிதாபிமான அடிப்படையிலே வரவேற்கப்படும். அதே சமயம் அரசாங்கமும் இது சார்ந்து சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இது சார்ந்து பாராளுமன்றத்திலே பேசுகின்ற சமயத்தில் இதுக்கு நிச்சயமாக ஒரு தீர்க்கமான முடிவு எட்டப்படும் என்றது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து எதுவாக இருப்பினும் கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருப்பின் லைக் பண்ணுங்க. இதே மாதிரியாக மற்றொரு காணொளியில நான் உங்களை சந்திக்கிறேன்.